அறிவு சொல்லும் என்ன பேசணும்னு, அண்ட் உன்னுடைய திறமை சொல்லும் எப்படி பேசணும்னு, அரங்கம் சொல்லும் எவ்வளோ பேசணும்னு, உன் அனுபவம் சொல்லும் எது பேசணும் எது பேசக்கூடாது. இப்போ இங்கே பார்த்தா இதே பல மாதங்கள் முன்னால் இதே கலைவாணரங்கம் இங்கேயே ஈவா வேலு அவர்கள் கலைஞர் பற்றி ஒரு புக் எழுதுகிற ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. மாண்புமிகு மதுரை அமைச்சர் கூட அவங்க அங்கே இருந்தாங்க. ஸோ அங்கே எல்லாம் எல்லாருமே ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் நம்ம மினிஸ்டர்ஸ் எல்லாமே வந்திருந்தாங்க. நான் அப்படியே பேசும்போது எல்லாமே நண்பர்கள் தானே. பேசும்போது இந்த மாதிரி ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம், அது ரொம்ப கஷ்டம், அதெல்லாம் அது ஸ்கூலை விட்டு கிளாஸை விட்டு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் நான் சொன்னது இது பண்ணியிருந்தேன். நான் அப்படி இருந்தால் கூட ஓல்டுன்னு சொன்னால் அந்த எக்ஸ்பீரியன்ஸு, ஓல்டு பீப்புள் அவங்கெல்லாம் தூண்கள், அவங்கெல்லாம் ஃபவுண்டேஷன். அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஓல்டு திஸ்டிங் இல்லைன்னு சொன்னால் எந்த இயக்கமும் எந்த பாட்டையும் அவ்வளோ திஸ்டிங் தேராது. அது தூண்கள் மட்டும் இல்லை, சிகரம் கூட. அந்த மாதிரி சொல்லணும் சொல்லி இது பண்ணிவிட்டு அந்த எல்லா சிரிப்பு இதில் அதை மறந்துட்டேன். என்னடா இது. ஸோ இப்போ வரும்போது மனசில் மிஸ்டர் ரஜினிகாந்த் இல்லை பாரு, இந்த மாதிரி ஏதோ மிஸ்டேக் பண்ணிடாத, ஆனந்த விகடன், ஜூனியர் விகடன், நீங்கள் பார்த்துக்கோ, எல்லாரும் ரசிகர்கள் நினச்சிடாத. பார்த்தா தெரியுது சில பேர் அப்படியே மனசுலேயே ஓடுது. இல்லை ஓகே, சங்கர் சார் இந்த படம் எடுக்கிறாங்க, அவரை கூப்பிட்ருக்காங்க. உதயச்சந்திரன் சார் ஒரு பெரிய அந்த எழுத்தாளர். அந்த புக்கு நம்ம மாபெரும் சபைன்னு புக்கு அப்படி எடுத்திருக்காங்க. கோபிநாத் பற்றி ஒரு திறமை பேச்சு பற்றி கேட்கவே வேண்டாம். அண்ட் ரோகிணி பற்றி நான் சொல்கிறதில்ல, ரொம்ப அறிவாளி ரோகிணி. அண்ட் சமூகத்து மேலே அக்கறை உள்ளவங்க, அவங்க பேசியிருக்காங்க. சரி, ஆர்டிஸ்ட் ஒரு ஹீரோ யாராவது கூப்பிடணுன்னா சிவகுமார் இருக்காரேப்பா, அருமையாக என்ன பேசுகிறாரு, எவ்வளோ படிச்சிருக்காரு, என்ன பண்ணுறாரு. மகாபாரதத்தை அப்படியே 6 hours ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். இந்த ஏஜில் கண்டினியூஸ் அந்த குரல் பற்றி எதை பற்றி அவரே கூப்பிட்டுருக்கலாமே. அது வேண்டாம். சரி, கமல்ஹாசன் எவ்வளோ அறிவாளி, எவ்வளோ படிச்சிருக்காரு, அவரை கூப்பிட்டுருக்கலாமே. அதெல்லாம் விட்டுட்டு இன்னும் 75 வயசுலேயும் கூலிங் கிளாஸ் போட்டு ஸ்லோ மோஷன்லேயே நடந்து வர இந்த ஆள் கூப்பிட்டுருக்காங்களே அப்படின்னு சொல்லி யாரும் நினைப்பாங்க. ஸோ ஜாகிரதைப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, நண்பர்களே இந்த உலகமே எழுத்து புத்தகங்கள் அதனாலே இயங்குது. கதை இல்லாமல் கதை சொல்லாத, கதை இல்லாத, கதை கேட்காத உலகத்தில் எந்த நாடும் இல்லை, எந்த ஊரும் இல்லை. அது நம்ம நாட்டில் ஒரு தெருவுக்கு ஒரு கதை இருக்கும். இங்கே இத்தனை பேர் இருக்குங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதையாக இருக்கும். வாட் இஸ் ஹிஸ்டரி? ஹிஸ் ஸ்டோரி இஸ் ஹிஸ்டரி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.